மல்கியா 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதோ, நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடே கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கையை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமும் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்திற்கு பயந்தும் இருந்தான். இந்த அதிகாரத்தில் மல்கியா என் தூதன் என்று சொல்லி பெயர் அர்த்தம் கொண்ட மல்கியா இடத்துல ஆண்டவர் ஆசாரியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளையும், அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரே தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்கிறதையும், திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஜனங்கள் சமுதாயத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற காரியத்தையும், கடைசியாக தெய்வ குற்றம், அதாவது தேவனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் அது ஆண்டவரை அத்தனை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்கிற காரியத்தை 4 பகுதிகளாக இந்த மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆலோசனை வழங்குகிறதை பார்க்கிறோம். முதல் 9 வசனத்தில் ஆசாரியர்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஏன் இப்போ இப்படியே மாறிட்டாங்க, அது நிமித்தமாக அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன அப்படின்னு 9 வசனம். 10ஆம் வசனம் மாத்திரம் உங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறாரு, அவருக்கு 2 பசங்க இருக்கிறீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயே நீங்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறீங்களே, குடும்பத்தில் உங்கள் 2 பேருக்குள்ளேயே அன்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு காரியத்தையும், அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் இருந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் யாரை திருமணம் பண்ணணும், அந்த இளம் வயதின் மனைவிக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை என்ன, எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை இணைக்கிறார், விவாகரத்து செய்யலாமா வேண்டாமா என்கிற காரியத்தையும் பேசி, கடைசியாக 17ஆவது வசனம் மாத்திரம் நீங்கள் இந்த பூமியில் உள்ள மற்றவங்கெல்லாம் துன்மார்க்கெல்லாம் வாழ்ந்திருக்கும் போது எங்களுக்கு ஏன் இவ்வளவு தண்டனைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேலே என்ன செய்வார், தண்டனையை கொடுப்பார் என்கிறாரு. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் இன்னும் அதிக விளக்கமாக இருக்குது, அதை பார்க்கலாம். 3வது 4வது பகுதி டைம் இருந்தால் பார்க்கலாம். இதில் எது முடியுதோ அதை பார்த்து முடிக்கலாம். சரி, இப்போது ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர்கள் நாட்களில் லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் மாத்திரமே ஆசாரியர்களாக இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, முதல்ல ஆண்டவர் மோசையின் மூலமாக சொல்லியிருந்தார், கற்பந்திறந்து பிறக்கிற எல்லா முதலானவைகள், அது மிருகமாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அது எனக்குரியது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர்கள் தான் ஊழியத்தை செய்யும்படியாக, சேஷ்டபுத்திர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் என்னோடு கூட நிற்கிறவர்கள் யாருன்னு சொல்லி அழைப்பு கொடுத்த பொழுது லேவி கோத்திரம் மாத்திரம் வந்தபடினால ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த லேவி கோத்திரத்தை மாத்திரம் நான் எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினால அவர்களை ஆண்டவர் ஊழியத்திற்கென்று ஆசாரியர்களை லேவி கோத்திரத்திலிருந்து மாத்திரம் அவர் எடுத்துக்கொண்டே இருந்தார். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் 2 இணைச்சு பார்க்க போற அப்படின்னால வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மாத்திரம் படிச்சிருங்க பாப்போம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து சபையாகிய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஆசாரியர். புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவருமே யார் தான்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறார். அன்னைக்கு யாரு அப்படின்னா என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 11-12 படிச்சிங்கன்னா அவர்கள் தான் ஆசாரியர்களாக இருந்தார்கள். 3ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 11-12. எடுத்துக்கொண்டேன்.
என்னுடையவைகளா இருக்கிறார்கள். முதல் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசம் முதல் பேரான இல்ல போதும், அது படிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன லேவி கோத்திரம்லாம் என்னை சார்ந்து. என்னாகமம் 25 1 10 13 படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இது அந்த உடன்படிக்கைக்கு படிச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் கற்பந்திறந்து பிறக்கிற முதல் குழந்தைகளுக்கு பதிலாக லேவியர்களை தனக்கென்று ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த ஆசாரியர்கள் இடத்துல அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். லேவியராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவனோட பண்ணின 5ஆம் வசனத்தில் என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ஆண்டவர் லேவியர்களை அழைச்ச உடனே அவங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு உடன்படிக்கையை அவர்களோடு கூட ஏற்படுத்துகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், என்னாகமம் புத்தகத்தில் படிக்க வேண்டாம், 25ஆம் அதிகாரம் 10 13 வரையிலும் ஏற்கனவே பீலையாம் யாரு? தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி. யார் அவரை கூப்பிட்டு அழைச்சாரு சபிக்கிறதுக்கு? பாலாக் ராஜா. ஆண்டவர் போய் சொன்னாரா? போய் ஆசீர்வதிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புனார். தடுத்தாரு. கழுதையின் மேலே போய் பார்த்தான். 3 இடத்துல ஏறி நின்று பார்த்து சபிச்சிடலான்னு பார்த்தான். ஜனங்களை முடியல. அப்போது அந்த பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப கோபம். வீடு நிறைய உனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் தரலான்னு இருந்தே நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? சபிக்க மாட்டேங்கிறான்னு யோசிச்சுட்டே இருக்கான். இவர்கள் தேவனுடைய சாபம் இவங்க மேலே இறங்கணும்னா அவரே இவங்களை அடிச்சு கொண்டாதான் முடியும். அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு, உன்னுடைய மோவாபிய பெண்கள் ரொம்ப அழகா இருக்கிறாங்கல்ல, அவர்கள் கூட அனுப்பிவிடு, விருந்துக்கு கூப்பிடு, உன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடு. அவன் கானானுக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறதே மறந்துடணும். உலகத்தின் ஆசைகளை காட்டு, உலகத்தின் இச்சைகளை காட்டு. அவன் பிரயாணப்பட்டு போனங்கிறத மறந்து இங்கே என்ன செஞ்சிருவான்? தங்கிடுவான். அவன் குமாரத்திகளை கெட்டிக்கிட்டு இங்கே தங்குவான். தேவ கோபம் அவன் மேலே இறங்கி அவரே என்ன செஞ்சிருவார்? அவனை அழிச்சு போட்டான். அப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமா விருந்துக்கு போனான், கோயில் தொழுகைகளுக்கு போனான். அவர்களோடு கூட விபச்சாரம் பண்ணும்போது இந்த அதிகாரத்தில் 24,000 பேர் தேவனுடைய வாதையினால மரித்தார்கள். அப்படி மறித்து மோசையும் ஜனங்களும் நின்று தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் கானானுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? இன்னைக்கு விசுவாசிகள் உலகத்தையே பார்த்துட்டு மேலானவைகளை நாடாதபடி இருக்கிறது போல் அன்னைக்கும் அவர்கள் அப்படி போயிட்டார்களேன்னு சொல்லி மோசையும் பாரப்பட்ட ஜனங்களும் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறான். சிம்ரின்னு ஒரு ஆள், ஒரு பிரபு. அங்கே கஸ்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மோவாபிய மீதியானிய பெண்மணியை கூட்டிட்டு அவள் ஒரு ரூமுக்குள்ளே போகிறார். அதை அங்கே எலியாசார், ஆரோனின் மகனாகிய எலியாசரின் மகனாகிய பினகாஸ், ஆரோனுக்கு ஆரோனை பேரை போய் பார்த்துட்டு நிறைய ஒரு ஈட்டிய கையில் எடுத்துகிட்டு போய் அவர்கள் 2 பேரும் இருக்கிற அறையில் போய் 2 பேரையும் வயிற்றில் குத்தி கொண்டு போகிறாங்க. உடனே வாதம் நின்றுச்சு. எல்லாரும் தேவ சமூகத்தில் கதறாங்க. இப்படிப்பட்ட விபச்சாரத்தை செய்யும்படியா என் ஜனங்கள் போயிட்டாங்களா ஆண்டவரே? 24,000 பேர் ஒரு நொடி பொழுதில் அழிச்சிட்டிங்களே, என்ன எத்தனை போக போதோ தெரியலையே அப்படின்னு நிற்கும் பொழுது பினகாஸ் போய் 2 பேரை குத்தி கொண்டு போட்டவனே ஆண்டவர் இறங்கி வந்து லேவியர்களோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். என்னுடைய உக்கரம், என்னுடைய கோபம் உங்களை விட்டு நீங்கிட்டு, பினகாஸ் இப்படிப்பட்ட வைராக்கியமான காரியத்தை செய்தபடினால நான் உங்கள் கூட சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தும். அப்போனா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். பரிசுத்தத்துக்காக ஆசாரியர்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். அசுத்தமான காரியங்கள் வந்தாலும் எப்படி ஆலயத்தில் அந்த கல்ல குகையாய் மாற்றியிருந்த பொழுது ஒரு சவுக்கை எடுத்து இயேசு கிறிஸ்து அடித்து என்னுடைய பிதாவின் வீட்டை கல்லர் குகையாய் மாற்றுகிறீர்கள் என்று வந்த அந்த என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், ஒரு பரிசுத்தத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் ஆரோனுக்குள்ள இருந்தது என்று சொல்லுகிறார். ஆரோனுடைய மகனாகிய பினகாசுக்குள்ள இருந்ததுனால சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர்களோட என்ன செஞ்ச ஏற்படுத்தின. அப்போ ஒரு ஊழியம் செய்யணும்னா, இன்னைக்கு நம்ம ராஜாக்களை ஆசாரியர்களை அழைத்திருக்கிறார்னா நம்மிடத்துல எதிர்பார்க்கிற தகுதி பெரிய பணக்காரனா இருக்கணும், பெரிய படிச்சவனா இருக்கணும், பெரிய அந்தஸ்துல இருக்கணும், அவங்க அப்பா அம்மாலாம் ஊழியம் செஞ்சிருக்கணும். அப்படி அல்ல. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா என்ன செய்யணும். பாவத்தை கண்டா
பட்டயத்தை எடுத்து விளாசுகிறது போல ஒரு சாடி போகிற ஒரு பினகாசுடைய வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற முதல் காரியத்தை தான் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் என்ன செஞ்சிருந்தேன், ஏற்படுத்தியிருந்தேன். சமாதானத்தின் உடன்படிக்கை நான் என்ன, அவர் பரிசுத்த தேவன், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இவ்வளவுதான், அவ்வளவுதான் கேட்கிறார். நான் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீ பரிசுத்தமா இருந்தா போதும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆரோனே உன்னுடைய அந்த ஆசாரியர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் கொண்டு வரதில்ல என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போ, உனக்கு தான் ஆசீர்வாதம், எல்லாம் கொண்டு போ, எல்லாம் கொண்டு போ, வேலையே செய்ய வேண்டாம், உனக்கு எல்லாம் கொண்டு வந்து படைக்கிறவைகளை எல்லாம் எடுத்துக்கோ, எல்லாவற்றையும் எடுத்துக்கோ. ஆனால் என்னோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை என்ன செய்யணும், நீ காக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு காரியம். ரெண்டாவது வாங்க பார்ப்போம், இல்லே டைம் ஆயிரும் எனக்கு. அடுத்த கட்டளையிட்டேன் அப்படியே நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். இன்னும் 2 கட்டளையை கொடுக்கிறார். யதார்த்தமாய் சஞ்சரித்து, யதார்த்தமாய் சஞ்சரித்துன்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசிகளாகட்டும், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், யதார்த்தம் என்பது உண்மையாய் ஒவ்வொரு நாளும் காலையில் தங்களுடைய முதல் மணி நேரத்தை யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். தேவ சமூகத்தில் அறையில் ஆடலைன்னு சொன்னா, அறையில் தேவ சமூகத்தில் நிற்கலன்னு சொன்னால் அம்பலத்தில் நின்று என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. சும்மா என்னத்தையாவது வேணா அடிச்சு விட்டுட்டு போகலாமே ஒழிய தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியாது. தேவனுக்கு பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ முடியாது. எவனை விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தாங்கிட்ட சிக்கிக்கிடுவோம். அதனால ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல யதார்த்தமாக அவரோடு கூட என்ன செய்யணும், சஞ்சரிக்கணும். அப்படின்னா அவர்கிட்ட நம்ம காரியத்தை சொல்லணும், அவர் காரியத்தை நம்ம என்ன செய்யணும், சொன்னா கேட்கணும். சஞ்சரிக்கிற காரியம், சஞ்சரித்தல்னா அப்படிதானே? ஆமாம், அவர் பேச நான் பேச. ஒரு வசனம் படிக்கலாமா? ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியாகமம் 5:22. எத்தனை வருஷம் சஞ்சரிச்சான்? 300 வருஷம். நம்ம வருஷத்தின் தொடக்கத்தில் சில நேரம் சஞ்சரிச்சிடுறோம், வாரத்தில் 2 நாள் சஞ்சரிச்சிடறோம், மற்ற நாளெல்லாம் உலகத்துக்குள்ள போயிடுறோம். இங்க ஏனோக்கு எத்தனை வருஷம் சஞ்சரிச்சான்னு போட்டிருக்குது? 300 வருஷம் சஞ்சரித்து அவனும் ஒரு குடும்பஸ்தான் தான். குமாரத்திகளையும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று கொண்டது. குடும்பமும் நடக்குது, யார்கிட்டையும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறான், ஆண்டவர்கிட்ட. ரெண்டும் சாத்தியம். குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவனோடு கூட 300 வருஷம் என்ன செய்ய முடியும்? ஆமாம், பார்த்தாரு. 300 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாரு, எப்பா போதப்பா உனக்கு உலக வாழ்க்கை, என் கூட வந்துருன்னு என்ன செஞ்சுட்டாரு, கூட்டிட்டு போயிட்டார். நோவாவை பாருங்க, உலகம் முழுவதும் அக்கிரமம் பெருகி போயிருக்குது. உலகம் முழுவதும் ஆண்டவரே பார்த்து இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுகிறார். ஆனா நோவாவை குறித்து சொல்லப்படுகிறது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து 9ஆம் பகுதியினுடைய 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 9ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லப்படுகிறவங்க என்ன செய்யணும்? முதல் மணி நேரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் கண்ணை முழிச்ச உடனே அவரை தேடும்படியாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறவர் ஆண்டவர். யதார்த்தமாய் சஞ்சரிக்கிறவனாக இருந்தான், அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான் என்கிற காரியத்தையும் குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா எப்படி அக்கிரமத்தினின்று திருப்ப முடியும் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பவுல் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க, எப்படி நம்ம அக்கிரமத்தினின்று ஜனங்களை திருப்ப முடியும் என்கிற ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். படிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. முதல்ல ஆண்டவரை குறித்த விசுவாசம் என்ன செய்யணும், உண்டாகணும் மற்றவங்களுக்கு. இயேசு அப்படிங்கிறவர் யார்? நல்லவர், நன்மை செய்கிறவர், உன் வாழ்க்கையை பராமரிக்கிறவர், உன் வாழ்க்கையை பாதுகாக்கிறவர், உன் வாழ்க்கையில உதவி செய்கிறவர். நீ ஒரு கிள்ளி கீரையை போல போயிட மாட்ட, அகால மரணங்கள் உன்னை சந்திக்காது. உன் வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு, உனக்கு பாதுகாப்பை 100க்கு 100 தருகிற ஆண்டவர் என்கிற காரியத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்தை முதல்ல என்ன செய்யணும், அவங்களுக்கு அறிவிக்கணும். பற்று விசுவாசம். பாவ மன்னிப்பு கட்டாயம் வேணும்னு சொல்லணும். இயேசு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நிறைய கொண்டு அள்ளி கொடுக்கணும்னு இல்லை, இதை கொடுக்கணும்னு அல்ல, இல்லைன்னா உடம்பை வருத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது அல்ல. நீ என்ன செய்யணும், பரிசுத்தமாய் வாழணும்.
பாவத்தை அறிக்கையிடணும். இயேசுவே உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நீ பாவத்தை அறிக்கையிடணும். அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும். பாவத்தை அறிக்கையிட்டதுனால என்ன கிடைக்குதுன்னு போட்டிருக்கு, அதை படிங்க. பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குன்னு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? சுதந்திரம், ஆசீர்வாதம் இலவசமாய் தருகிற ஆண்டவர். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடு. ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம், உலகம் தரக்கூடாத ஒரு பேரின்பம், உலகம் தரக்கூடாத ஒரு பாதுகாப்பு, இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார் என்கிற விளக்கத்தை மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். இயேசு மேல ஒரு பற்று வரணும், விசுவாசம் வரணும். பாவத்தை அறிக்கையிட வைக்கணும் அவங்கள. உன் பாவத்தை அறிக்கையிட்டாதான்ப்பா அவர் பக்கத்திலே வர முடியும். பரிசுத்தம் உள்ள ஒரு நீ பரிசுத்தமா அறிக்கையிட்டுட்டானா உனக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கணும். அதுக்கடுத்தால அவர்கள் நீ இப்ப எங்க இருக்கிறான்னு சொல்லணும். நீயே அமாவாசையா இருக்கிற, நீயே இருளா இருக்கிறா, பாவம் செய்கிறவன் அந்தகாரமா இருக்கிறான்னு சொல்லுது. அந்தகாரம்னா இருட்டு. நீ அமாவாசையே, நீ அமாவாசைங்கிறத நீயே அமாவாசை தான். நீ இருட்டுல இருக்கிறா, இருளின் ஆதிக்கத்தின் என்று ஒளியின் இடத்திற்கும். நீ இப்ப சாத்தா அதிகாரத்துல இருக்கிற, அதனாலதான் அப்படியே பன்னிக்குட்டி மாதிரியே பாவத்திலே தான் மேய்ஞ்சிட்டு படுத்து கிடக்குற, சாக்கடை நாத்தத்திலே தான் அலையிற. அதனால நீ அங்கிருந்து வெளியே ஒளியின் இடத்திற்கு நீ வரணும் அப்படின்னு சொன்னா, சாத்தானின் அதிகாரத்தில் நின்று தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு கண்களை திறக்கும் பொருட்டு ஒரு ஊழியக்காரனை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கட்டளையே சொல்றாரு. அகிரிப்பா ராஜா கிட்ட போய் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு எனக்கு தரிசனமானாரு, எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரியா. என்ன ஊழியன்னா, அக்கிரமத்தினின்று திருப்பும்படியான ஊழியம். இயேசு மேல நம்பிக்கை வர வைக்கணும், பாவத்தை அறிக்கையிட வைக்கணும். அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ சாத்தானின் அதிகாரத்துல இருக்கிறா, அதுல இருந்து நீ என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளையாய் மாறணும், ஒளியின் இடத்திற்கு நீ வரணும், அந்த இருளின் அதிகாரத்தினின்று நீ விடுதலை ஆகணுங்கிறத எனக்கு செய்யும்படியான ஒரு பணியை கொடுத்தாரு. அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அகிரிப்பா ராஜாவின் இடத்துல பவுல் சொல்லுகிறான். இதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளினுடைய கடமை. நம்ம ராஜானா சந்தோஷமா இருக்குது. ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் கடமையும் இதுதான். தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், யதார்த்தமாய் சஞ்சரிக்கிற காரியங்கள், அதே போல அக்கிரமத்தினின்று திருப்புகிற ஒரு மனுஷனா இருக்கணும். நல்லா நான் மட்டும் தின்னங்க, நான் மட்டும் போனேங்க அப்படின்னு அல்ல, மற்றவர்கள் மேல, குடும்பத்தின் மேல, நம்மை சார்ந்தவர்கள் மேல ஒரு கரிசனை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வாங்க பார்ப்போம். ஆமா, வசனம் தெரியணும், சும்மா அடிச்சு விடக்கூடாது. அப்ப வசனம் தெரியணும்னு நினைச்சேனும், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தாவீது கவலியாத்து, தாவீது கோலியாத்து. அவங்களுக்கே, சபைக்கு வரவங்களுக்கே சலிச்சு போவோம். எப்போ பார்த்தாலும் நம்ம பாதர், நம்முடைய போதகர் தாவீது கோலியாத்து எல்லாம் யோசேப்பு இதிலே தானே இருக்கிறார், வேற ஒன்றும் தெரியாது போல. கொஞ்சம் கடினமா பேசணும்னா சிம்சோன் சிம்சோன் சிம்சோன். வேதத்தினுடைய ஆதியிலிருந்து அந்த முறையும் போதிக்கிற ஒரு தேவ மனுஷனா இருக்கணும். அவனுடைய வாயில என்ன செய்ய தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. சாத்தானுக்கு நிறைய தெரியுது. இயேசு சோதிக்கப்படும் பொழுது அவர் மிகுந்த பசியில உட்கார்ந்து இருக்கிறாரு. சாத்தா வந்து சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், எழுதி இருக்குதுன்னு தான் சொல்றான். அவனுக்கு பைபிள் நம்மளை விட சூப்பரா தெரியும். ஆண்டவருக்கு வேதம் தெரிஞ்சதுனால நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே கல்லெடுத்து கடிக்கலாமோ அப்படின்னு கடிச்சாலும் கடிச்சு போடுவோம், சத்தியம் தரல. அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறது நமக்கு தெரியும். ஆசாரியர்களின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில் என்னத்தை தேடுவாங்க? வேதத்தை தேடுவான், வேத வசனத்தை தேடுவான். ஒன்றும் தெரியாம அப்படியே உளறிட்டு இருந்தோன்னா சொல்லுவான், ஊழியக்காரனா வேற ஏதாவதான்னு சொல்லிட்டு போயிடும். வசனங்கள் தெரிந்தவர்களாக, வசனத்தை நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் வாங்க பார்ப்போம். வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறீர்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ மத்தேயு வந்துடலாம். மத்தேயுல இயேசு பேசும்போது நீங்க
அநேகரை என்ன செஞ்சீங்க? வேதத்தை குறித்து இடறி போக பண்ணினீர்கள். ஏன்னா மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் அநேகத்தை நாம் பார்க்கிறோம். நீங்க உங்க மார்க்கத்தானாய் கிறிஸ்தவனாய் மாற்றும்படியா சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள் சொல்றாரு. அவன் உங்கள் மார்க்கத்தானாய் மாறின பின்பு, தெளிச்சியோ அல்லது முக்கியோ ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு, நீங்க அவனை உங்களிலும் அதிகமான நரகத்தினுடைய மகனாக, ரெட்டிப்பான நரகத்தின் மகனா மாத்திடுறீங்க. நீ நரகத்துக்கு பாக்கியவான்னா அவன் ரெண்டத்தனையான நரகத்தின் மகனா அவனை என்ன செஞ்சிடற? மாற்றிடுற. நீயும் பரலோகத்துக்குள்ள போறதில்ல, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறவனே என்ன செய்யறதில்ல, போக விடுறதில்ல. பரலோகத்தின் கதவை என்ன செஞ்சிடற? பூட்டி போட்டுடுற. மாயக்காரனே, வேதபாரகனே, பரிசேயனே, சத்தியம் சொல்லாம ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? தசமபாகம் கொடுத்தியா? அபிஷேகம் பெட்டியா? ரட்சிக்கப்பட்டியா? ஓகே, பரலோகம் உனக்கு. வேற ஒரு சத்தியத்தையும் சொல்லி கொடுக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள். எப்படி வாழ்ந்தாலும் சரி, சரியா ஆலயத்துக்கு வந்துரு, காணிக்கையே கொடுத்துரு, ரட்சிக்கப்பட்டியா? ஞானஸ்நானம் பெற்றியா? இதே கேள்வியில நின்றுட்டு இருந்த ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ப்ராசஸ். ஒரு நாள்ல பாவத்தின் தண்டனையிலிருந்து ரத்தாகிறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலைக்காக தேவனிடத்துல கதறுகிறோம். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை அவர் வரும்பொழுது மாத்திரமே. சாத்தானை எப்பம் கட்டி பாதாளத்துல இறக்குறாரோ அதுவரையிலும் பாவத்தின் பிரசனம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த பூமியில இருக்கதான் செய்யும். அவர் தான் வந்து பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரும். அதனால அந்த காரியங்கள் அதுக்கு அடுத்தால வாங்க பார்ப்போம். அந்த நரகத்தின் மகன வழிகள் எல்லாம் கெடுத்து போடுறீங்க. நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்திற்கும் முன்பாகவும் அற்பரும் நீர்த்தரும் ஆக்கினேன். பட்சபாதம் பண்ணுகிற காரியங்கள் என்ன செய்யறானுங்க? இவங்க வந்து வசனம் படிச்சா நேரம் ஆயிரும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சிறியர்களை பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நீ சரியா என்ன செய்யுது? நியாயம் தீர்க்கிறது இல்லை. சிறியவனுக்கு நீ ஒரு நியாயம், பெரியவனுக்கு நீ ஒரு நியாயத்தை செய்து அவர்கள் பட்சபாதம் காட்டினபடியினால ஆண்டவர் சொல்றார், இன்னும் முதல் வசனத்தின்படி, நான் உங்களுடைய ஆசாரியர்களுக்கு நீ வைத்திருந்த அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்வேன்? சாபமாக மாற்றுவேன், உன்னை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட பின்பு இந்த காரியங்களை கடைபிடிக்கலன்னு சொன்னா நம்முடைய சிரசின் மேல என்னது வந்து தங்கும்? சாபங்கள் வந்து தங்கும். முதல் பகுதியை பேசுறேன். ரெண்டாவது பகுதியில 10ஆம் வசனம் படிக்க பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு அப்பா இல்லையோ, ஒரே தேவன் தான் நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்து இருக்கிறார். துரோகம் செய்வானே, அவரிடத்துல ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும், சைட்லயும் சரியா இருக்கணும். அந்த புஸ்தக சுருள்ல 2 பக்கமும் தண்டனை எழுதியிருந்தது. தலையில பறக்கிற சுருள் தலைக்கு மேல. ஒரு பக்கத்துல மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்துக்கு தண்டனை, ஒரு பக்கத்துல தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்துக்கு தண்டனை. அதனால அவரிடத்துல பரிசுத்தமா இருந்து சக மனிதர்களிடத்திலும் எப்படி இருக்கணும்? நீ உன்னிடத்தில் நீ பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல அவரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூர்ந்து என்ன செய்யணும்? பிறனிடத்திலையும் அன்பா. கமா போட்டு எழுதுற மார்க்கு எழுதின சுவிசேஷம். அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. ஒரே அப்பா, ஒரே தேவன், அவருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை. அதுக்கு அடுத்தது 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 11 படிங்க. சரி, நம்ம படிச்சுட்டே இருந்தா நேரம் ஆகிரும். நான் இப்ப நானே சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப முதல்ல ஒரு காரியத்தை சொல்றேன். யாரை திருமணம் முடிக்கணும்? ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டுட்டான்னு சொன்னா அவன் யாரை திருமணம் முடிக்கணும்னு சொன்னா அவர்கள் யாரை முடிக்க கூடாதுன்னு சொல்ற? அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஒரு விசுவாசியாய் இருக்கிறவன் ஒரு விசுவாசியாய் அல்லாத ஒரு மகளை திருமணம் முடிக்க கூடாது. அல்லது ஒரு விசுவாசியாய் இருக்கிற மகள் ஒரு விசுவாசியாய் அல்லாத ஒரு மகனை என்ன செய்யக்கூடாது? ஆமா, லவ், இன்ஃபேக்சுவேஷன், நான் மாத்திருவாங்க, நான் சரி பண்ணிடுவேன். வேதம் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாது இருப்பார்களாக. புதிய ஏற்பாட்டிலும் அதே கட்டளை தான், பழைய ஏற்பாட்டிலையும் அதே கட்டளை தான். அதனால விசுவாசியா இருக்கிறவன் விசுவாசியாகிய இருக்கிற பெண்மணியையோ, விசுவாச பெண்மணி விசுவாசியா இருக்கிறவனை தான் என்ன செய்யணும்? திருமணம் முடிக்கணும். அதே போல 2வது காரியம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா,
14ஆம் வசனம் படிங்க. 14ஆம் வசனம், உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. துரோகம் பண்ணு, வேசித்தனம் பண்ணுகிற காரியம், விபச்சாரம் பண்ணுகிற காரியம். ஒரு ஸ்திரியை திருமணம் முடித்து விட்டு உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் மேல பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா அந்த உடன்படிக்கையில யாரும் கலந்திருக்கிறார்? ஆண்டவரும் கலந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக கர்த்தர் உனக்கும் உன் இளம் வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். அவருக்கு முன்பாக திருமணம் முடிச்சிட்டு நம்ம சொல்லும்போது அழகா கேட்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கும் நாள் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு புருஷனாய் இருப்பாயாக, பிறர் முகம் பாராமல் இவளுக்கு கணவனாய் புருஷனாய் இருப்பாயாக, மனைவியாய் இருப்பாயாக. இதுல யார் முன்னாடி சொல்றாங்க? கர்த்தர் உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் சாட்சியாயிருக்கு. அதனால விபச்சார பாவத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல, செய்யக்கூடாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க. வேசியோடு கூட இசைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். விபச்சாரத்துல ஆவியும் கலங்கப்படுகிறது என்பதை இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார், வேதம் எச்சரிக்கிறார். அதனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்லுகிற வேதம் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லுது, ஓடிருன்னு சொல்லுது. அதனால யோசிப்பு வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல ஓடிட்டான். சரீரம் மாத்திரமல்ல, என் ஆவியும் கலங்கப்படுகிறது. என் ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்குது, அந்த ஆவியும் கலங்கப்படுத்தப்படுகிறது. அதனால இள வயதின் மனைவிக்கு என்ன செய்யாத, விபச்சாரம் செய்ய, கண்டவளெல்லாம் பார்த்து பல்ல காட்டாதுன்னு சொல்லு. அவள் நம்ம பாசையில சொன்னா, எதெல்லாம் பார்க்குறியோ அது முன்னாடி ஒரு அழகா சொல்லுவாங்க, ஒரு முள்ளுக்கு சேலை கட்டி வச்சாலும் என்ன செய்வான், நாம அப்படின்னு பார்த்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழாது. உன் மனைவிக்கு துரோகம் செய்யாத, இள வயதின் மனைவிக்கு துரோகம் செய்ய. என்ன ஒரு காரியம். அடுத்தால டைவர்ஸ். இது எல்லா மதத்திலையும் எல்லா சமூகத்திலையும் நிறைஞ்சு கிடக்கிற ஒரு காரியங்கள். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 15ஆம் வசனத்துல, ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தாரே, பின்னை ஒருவனை ஏன் படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சா ஈஸியா இருக்கு. இதுல என்ன குறிப்பா சொல்லியிருக்கிறாருன்னா, டைம் ஆனதுனால 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். என்ன குறிப்பா சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு கணவனையும் ஒரு மனைவியையும் அவன் மாம்சத்தின் மாம்சமும் இரத்தத்தின் இரத்தமுமாக 2 பேரையும் ஒன்னா படைச்சிருக்கிறார். அவள் உன் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால அவள் உன்னுடைய மாம்சத்தின் மாம்சமா இரத்தத்தின் இரத்தம். இந்த 2ஐயும் தந்தது நான் அப்படின்னு சொல்றேன். அதனால புருஷன் மனைவியை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரிந்து, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான்னு சொல்றேன். இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சுன்னா தான் அவர்களுடைய சந்ததியில தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் பிறப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது கணவன் மனைவியை பார்த்து நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என்று சொல்லணும். மனைவியும் கணவனை பார்த்து நீர் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். இது தந்தது அவர் மாத்திரமே. அதற்கு நோக்கம் என்ன? தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிறக்கணும். தருதலையை பெத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். தேவ பக்தி உள்ள சந்ததிகள் உருவாகும்படியாகத்தான் ஆண்டவர் 2 பேரை இணைக்கிறார் திருமணத்துல. ஆனா இவன் என்ன பார்க்கறான்? இவளை தள்ளி விட்டு தானே யாரையாவது கெட்டிடலாமான்னு பார்க்கறான். இவளை தள்ளி விட்டுறணும். அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதுக்கப்புறம் கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறான். அது ஒத்து வர மாட்டேங்குதுங்க, தள்ளிடலான்னு இருக்கிறேன். இது ஒத்து வர மாட்டேங்குது, தள்ளிடலான்னு நிக்கிறேன். டைவர்ஸ் எல்லா மதத்திலும் இருக்குது. இன்னொரு மதத்துல தலாக் 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 தலையில அடிச்சாந்தாலும் அனுப்பிடுறான். 3 வார்த்தைகள் சொல்லி அனுப்பிடுறான். இவைகள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு. ஆண்டவர் எதற்கு மிகவும் விரோதமான காரியங்களை பேச மலை பிரசங்கத்திலே அதை சொல்றார். பணிங்க பாப்போம். மத்தேயு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். மத்தேயில ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அஞ்சாம் அதிகாரம் 31, 32 படிங்க பாப்போம். மத்தேயு 5, 31, 32. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை, டைவர்ஸ் நோட்டீஸ் அவளுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி எழுதி இருந்தது, உரைக்கப்பட்டது. அவ இன்னொரு ஆள் கூட போனாங்கிற முகாந்திரம் இல்லாம தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு கடினமா பேசுறாரு பாரு. உடனே 19ஆம் அதிகாரத்துல வந்துட்டாங்க. அவனுங்க வந்து பேசுறானுங்க, ஆண்டவரே
மோசே சொல்லியிருக்கிறாரு, தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிடலாம். 19ஆம் அதிகாரம் 4 இருந்து 9 வரை சொல்லப்படுது. தள்ளுதல் சீட்டை கொடுத்துடலான்னு சொல்லியிருக்குத. மோசே தானே கட்டளையிட்டார், நீர் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு மலை பிரசங்கத்தில் பேசுறேன்னு ஒன்று ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னான், ஆதி முதல் அப்படி இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒளிய உன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவங்க என்ன சொன்ன, ஒரே இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்கிறார். இதான் ஆண்டவருடைய ஸ்டாண்ட். மனுஷனுக்கு கோட்டை திறந்து வச்சு அழகா டைவர்ஸ் வழங்கிட்டு இருக்கிறாங்க. தெய்வ குத்தம், தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையை சிதைக்கிற காரியம் என்னெல்லாம் ஆகுதுன்னா, விசுவாசி இல்லாத பெண்களை கட்டினானா குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும். இள வயதில் மனைவிக்கு துரோகம் பண்ணால் குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும். டைவர்ஸ் பண்ணால் குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும். சொல்கிறது புரியுதா? குடும்ப வாழ்க்கை. சகோதரனோட சகோதரன் சண்டை போட்டால் குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சு போயிடும். ஒரு ஆசாரியனாக இருக்கிறவன் என்னென்ன செய்யணும்? இப்படிப்பட்ட கட்டளைகளை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். கடைசி வசனத்தை நாளைய தினத்தினுடைய செய்தியோடு கூட நம்ம சேர்த்து நம்ம